இன்னைக்கு ஃப்ளூவெண்டா இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கான்ஃபிடென்ட்டா ஸ்டேஜ்ல ஏறி அவங்களுக்கு தோன்றத பேசுறவங்க, ஒரு நாள் மிஸ்டேக்ஸ் பண்ணவங்க தான். பெர்ஃபெக்ஷனோட யாருமே பொறக்கல. நான் உங்களுக்கு சர்ப்ரைசிங்கான ஒரு ட்ரூத் சொல்லட்டா? அஸ் பர் த ஹியூமன் சைக்காலஜி, ஹியூமன்ஸோட மென்டாலிட்டி எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு பர்சன் பெர்ஃபெக்ட்டா இருக்காங்க அப்படின்னா, அவங்க பெர்ஃபெக்ட்டா எல்லாத்தையுமே பண்றாங்க அப்படின்னா, இல்ல ஒரு பர்சன் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னா, ஹியூமன் சைக்காலஜி அவங்கள வெறுக்கிறதுக்கான ரீசன்ஸ தேடும். ஸோ அஸ் பர் ஹியூமன்ஸ், நாட் எவ்ரி ஒன் இஸ் லைக் தட். ஸோ உங்கள நீங்க பெஸ்டா இருந்தாலும் ஒருத்தங்க ஹேட் பண்ணுவாங்க, இல்ல நீங்க வெஸ்டா பண்ணாலும் உங்களை ஹேட் பண்ணுவாங்க. So it doesn't matter what they think. But what matters here is how you think about yourself. How you see yourself. நீங்க கண்ணாடி முன்னாடி போய் நின்னு பார்க்கும்போது உங்க பிம்பத்தை பாப்பீங்கல்ல, நீங்க உங்களை எப்படி பாக்குறீங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க எப்படி பேசுறாங்க, அவங்க உங்களை எப்படி ட்ரீட் பண்றாங்க அப்படின்றது இட் சேஸ் அபவுட் தெம். அது அவங்க, நீங்க கிடையாது. நீங்க உங்களை எப்படி பாக்குறீங்க, நீங்க அடுத்தவங்க கிட்ட எப்படி பேசுறீங்க, தட் சேஸ் ஹூ இஸ் யூ. சோ நம்ம பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு நினைச்சிட்டு இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமலே நிறைய பேர் இருக்கீங்க. சோ இந்த சேலஞ்ச் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கீங்க, இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேலஞ்ச் 30 டேஸா. பட் இன்னும் வாய் திறந்து பேசுறதுக்கு அவ்வளோ பயம். சோ இன்னைக்குதான் இந்த லைஃபே வந்து உங்களுக்கு எண்ட் ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். உலகம் அழிய போகுதுன்னா வாட் வில் ஹேப்பன்? உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு தோணுச்சு, ஆனா இன்னும் செய்யாம இருக்கீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? இன்னைக்கு உலக அழியுன்னா என்ன ஆகும்? நீங்க செத்து போயிருவீங்கல்ல. ஸோ பி ப்ராக்டிக்கல். என்ன உயிரோடவா இருக்க போறீங்க? நீங்க என்ன கடவுளா? இல்ல. பட் வாட் மேட்டர்ஸ் ஹியர் இஸ், நீங்க செத்து போகும்போது சந்தோஷமா செத்து போறீங்களா, ஒரு மன திருப்தியோட செத்து போறீங்களா, இல்ல நான் இதை செய்யலையேன்னு கவலையோட செத்து போறீங்களா, ரெக்ரெட்ஸோட செத்து போறீங்களா அப்படின்றதுதான் இங்க முக்கியம். சோ நீங்க திரும்பி இப்போ செத்து போய் ஆவியா வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல ஒரு கடவுளாவே வரீங்க, வந்து திரும்பி உங்க லைஃப் உங்களுக்கு ஒரு ரீவைண்ட் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அப்போ உங்க லைஃப் திரும்பி பார்த்தா, இதை நான் செய்யணும்னு ஆசைப்பட்டா, ஆனா நீங்க எதுவுமே செய்யல, உங்களுக்காக ஒண்ணுமே பண்ணல, உங்களை நீங்க ஹாப்பியாவே வச்சுக்கல. எவ்வளவு மோசமா இருக்கும்ல அதை நினைச்சு பார்த்தா அந்த சினாரியோ. அதுக்கு ஸ்பேஸே கொடுக்காதீங்க. So we are blessed, we are human beings, we can do whatever we want. எனக்கு தோன்றத என்னால பண்ண முடியுது, எனக்கு தெளிவா யோசிக்க முடியுது, அவ்வளவுதான். உங்களால எந்த ஸ்கில்ஸ வேணா லேர்ன் பண்ண முடியும், நீங்க என்னவா வேணா ஆக முடியும். ஏஜ் டசன்ட் மேட்டர். சோ எத்தனையோ பேத்துக்கு திங்கே பண்ண முடியாது ப்ராப்பரா. சோ இஃப் யூ ஹேவ் தட் எபிலிட்டி, இது கரெக்ட், இது தப்பு, எனக்கு இது வேணும் அப்படின்னு யோசிக்க முடியுதுன்னா that itself is a blessing. சோ இப்போ ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு லாங்குவேஜ் தான். பிறக்கும்போது தமிழ் தெரியாம பிறந்தீங்க, தமிழ் கத்துக்கிட்டு இப்ப ஃப்ளூவெண்டா பேசலையா? அப்ப இங்கிலீஷ்லாம் ஒரு விஷயமா? தமிழ் எவ்வளவு லெட்டர்ஸ் இருக்கு, இங்கிலீஷ்ல அவ்வளவு லெட்டர்ஸ் இருக்கா? இல்ல. சோ அப்போ இது ஈஸி தான். அதனாலதான் எல்லாருனாலையும் செகண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ்க்கு அடாப்ட் பண்ணிக்க முடியுது. நீங்க எதனால பேசலன்னு சொல்லவா? ஃபர்ஸ்ட் மேஜர் ரீசனே ஸ்டார்ட் பண்றதுக்கு, வாயை திறந்து பேசுறதுக்கு அவ்வளோ யோசிக்கிறீங்க. இனிமேல் பயம் இல்லாம பேசுங்க. மிஸ்டேக்ஸ் இருந்தா கரெக்ட் பண்ணிக்கலாம், என்ன ஆயிர போகுது? இன்னைக்கு நைட்டு போய் தூங்கும் போது இதை நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன், இதை நான் கத்துக்கிட்டேன், சோ இதை நான் இம்ப்ரூவ் பண்ணேனா அப்படின்ற அந்த சாட்டிஸ்பாக்சனோட போய் தூங்குங்க. ரெக்ரெட் இருக்க கூடாது. நான் சொன்ன மாதிரி இன்னைக்குதான் உலகம் அழியுதுன்னா, எனக்கு பிடிச்சதை நான் பண்ணினேன், எனக்கு தோணுதை நான் செஞ்சேன், என்னோட ட்ரீம்காக நான் ஹார்ட் ஒர்க் போட்டேன், என் ஃபுல் எஃபர்ட்ஸ் போட்டா அப்படின்ற அந்த சாட்டிஸ்பாக்சன் இருக்கணும். ஒரு துளியும் கூட ரெக்ரெட்ஸ் இருக்க கூடாது. சோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ இந்த சேலஞ்ச் நீங்க அக்செப்ட் பண்றீங்க அப்படின்னா, ஐ அக்செப்ட் த சேலஞ்ச்னு சொல்லிட்டு உடனே வீடியோவை பாஸ் பண்ணிட்டு போய் கமெண்ட் பண்ணுங்க. பிகாஸ் இது ரொம்ப ஈஸியா இருக்க போகுது. ஸோ யூ ஆர் கோயிங் டு டூ இட் அலாங் வித் மீ. வீடியோவை பாஸ் பண்ணுங்க, கோ டு கமெண்ட் செக்ஷன், ஐ அக்செப்ட் த சேலஞ்ச் கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணிட்டீங்களா? ஓகே, நவ் பிளே த வீடியோ, ஸ்டார்ட் இட். ரொம்ப ஈஸி தான். நான் இப்போ வீடியோல இல்ல, உங்க பக்கத்துல வந்து உட்கார்ந்து அவங்கள பாத்துட்டு இருக்கேன். நீங்க என்கிட்ட செல்ஃப் இன்ட்ரோ கொடுங்க அப்படின்னு நான் சொல்றேன். எப்படி கொடுக்கணும்னு சென்டென்ஸ் முதற்கொண்டு ஐ எம் கோயிங் டு டெல் யூ. இப்போ உங்களோட ஒரே டாஸ்க், வாய் திறந்து பேசணும், சத்தமா பேசணும்.
உங்க வாய்ஸ சத்தமா என்ன மாதிரியே பேசி ரெக்கார்ட் பண்ணி எவ்வளவு போல்டா இருக்குன்னு பாருங்களேன். உங்களோட கேப்பபிலிட்டியை பார்த்து நீங்களே ஷாக் ஆயிருவீங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹாய், மை நேம் இஸ் பெனிஷா. உங்க பேரு சொல்லுங்க. ஹாய், மை நேம் இஸ் பெனிஷா. செகண்ட், I am learning English. So happy about that. You are learning English from my videos. Next, I want to improve my speaking. I want to improve my speaking. நான் பேசுறத improve பண்ணணும்னு ஆசைப்படுறேன். Next, I practice daily. நான் டெய்லியும் practice பண்றேன், இனியும் பண்ணுவேன். I practice daily. And finally, I am confident. Once again, my name is Benisha. I am learning English. I want to improve my speaking. I practice daily. I am confident. இப்போ நீங்க சொல்ல போறீங்க. Okay? Let me just move the marker and you are going to say that. Okay? இன்னும் யோசிச்சுட்டே இருக்கீங்க பாத்தீங்களா பேசுறதுக்கு? பேசுங்க. என்ன ஆயிட போகுது? If they see, let them see. You are doing something to yourself. அவங்களும் அவங்க லைஃப்ல கூட வர மாட்டாங்க. They are just part of your life. So see it. Okay? So இப்போ உங்க கூட யாராவது இருக்காங்க, என்னால பேசவே முடியலன்னா, go to a separate room and say it. Now itself you should say. That is the challenge. Accept the challenge சொன்னீங்கல்ல, பண்ணுங்க. Yes, great. Next. Amazing. Wow, you want to improve. I'm proud of you. You're doing great. கரெக்டுங்க. கன்சிஸ்டன்சி தான் இம்பார்ட்டன்ட். So you're going to practice it. So now you can proudly say that you are confident because you did it. இன்னும் நீங்க பண்ணலன்னா கண்டிப்பா லேர்ன்லாம் பண்ண முடியாது. இப்போ இந்த நான் உங்க கூட சேர்ந்து படிச்சு உங்களால படிக்க முடியலன்னா முடியாது. ஸோ அக்செப்ட் த சேலஞ்ச்னு சொன்னீங்கல்ல, முடியும். பாஸ் பண்ணி டூ இட். ஓகே. ஸோ உங்களுக்காக, உங்க ஹாப்பினஸ்க்காக, உங்களோட இன்னைக்கு நைட்டு போய் தூங்கணும் அப்படின்றதுக்கு அந்த சாட்டிஸ்பாக்சனுக்காக டூ இட். அண்ட் ஃபைனலி, இப்போ உங்க முன்னாடி ஒரு மிரர் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, 1 minute ஸ்பீக்கிங் சேலஞ்ச். இப்போ உங்ககிட்ட என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களோ நீங்க சொல்லுங்க. So let me consider this as a mirror and say whatever I have in mind. So இது ஒரு சாம்பிளா எடுத்துக்கோங்க. Just listen to what I am saying and உங்களுக்கு தோன்றதை நீங்க உங்க மிரர்ல போய் சொல்லணும். So I'm seeing this as mirror and I'm talking. Okay, just listen to what I'm saying. Hi Benisha. I'm so proud of yourself. Once upon a time, you were a person who didn't believe yourself. When you were a child, you thought that you can't achieve it. But you had great dreams of becoming bold. One of your best and important bucket list in your life was being busy each and every day. And now you are. So, you are a proud freelancing AI and data science trainer. And now you are teaching spoken English to the ones who are going to become the best speakers in this world. So, of course, they are going to become the best person because they once thought that they couldn't do it. Now they are on the challenge and they are making it happen. So, yes, amazing. They are going to become the best person in this world. So, it's not about comparison. As similar to how you thought, they are also doing great. Yes, you did it. You thought you want to become the best version of yourself and you are becoming the best version. So that's enough. It doesn't matter you make mistakes. You learned a lot from your mistakes and you are teaching them to do the same. Yes, they are becoming the best version because each and every day they are getting better. So if they are following you, they will also become better each and every day. It is not about perfection. It's always about learning and becoming better. You thought that each and every day going to bed with satisfaction is important and sleeping with zero regrets is something that you could feel the best. So you gave them the best feeling of life by making them do what they want to do without sleeping with regrets. You did it and you are making them do it. Amazing. You're really great. I love you so much and I'm proud of you. பாத்தீங்களா,
சோ இப்போ உங்களுக்கு தோன்றத பேசுங்க. உங்களுக்கு திட்டணும் அப்படின்னாலும் உங்களை திட்டிடுங்க. திட்டிட்டு இனிமேல் நீங்க பெட்டராக போறீங்க அப்படின்ற அந்த கான்பிடன்ஸோட அந்த நோட்டோட முடிங்க. சோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தேன் எனிதிங். சோ இப்பவே இந்த செகண்டே இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு போய் உங்க மிரர் முன்னாடியோ அட்லீஸ்ட் உங்க கேமரால வீடியோவை ஆன் பண்ணியோ இந்த சேலஞ்சை முடிச்சுட்டு வந்து இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. ஸோ இஃப் யூ கம்ப்ளீட்டட் ஆல் தீஸ் திங்ஸ், ஃபர்ஸ்ட் இதை சொல்லிட்டீங்க அண்ட் தென் கேமராலயோ அட்லீஸ்ட் மிரர்லயோ 1 minute உங்களை பத்தி உங்களுக்கு என்ன சொல்லணுமோ, உங்ககிட்ட நீங்க இப்ப என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை சொல்றீங்க. அண்ட் ஃபைனலி இஃப் யூ கம்ப்ளீட்டட் ஆல் த டாஸ்க், you're really great because you're almost on the 6th day of this 30 day spoken English challenge. It doesn't matter if you are perfect or not, but what matters is you are becoming the best version of yourself. Each and every day நீங்க கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்றீங்க. So that is important. So nothing matters than this. And if you completed all this, go to comment section and comment, I completed day 6. I completed day 6 speaking challenge. முடிச்சிட்டீங்க தானே? எனக்கு தெரியும். இன்கேஸ் இன்னமும் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா, I don't know what's stopping you, but அதை செஞ்சு பாருங்களா, அதோட சாட்டிஸ்பாக்சன் வேற எந்த ஃபீல்மே உங்களுக்கு கொடுக்காது. உங்களுக்கு தோன்றதா அந்த செய்யற அந்த கான்பிடன்ஸ், அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு அடுத்து அந்த சாட்டிஸ்பாக்சன், தட் இஸ் ஹவு யூ ஆர் லிவிங் த லைஃப். I know you did it, and make sure you commented below. I completed day 6 speaking challenge. Bye for now. We'll meet you in next amazing video.